Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter-8 example 8.6 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The marks scored by 10 students in a class test are 10 மார்க் கொடுத்திருக்காங்கமா. Find the standard deviation. தமிழ்ல வர்க்க பார்த்திரலாம். ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்களின் மதிப்பெண்கள் 10 மார்க் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. சிம்பிள் தாமா. இப்போ ப்ராப்ளத்தில் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இது என்ன டேட்டான்னு பார்க்கலாம். குரூப்டா அன்குரூப்டான்னு. இதில் ஃப்ரீக்வன்சி நமக்கு தரல. ஸோ அப்போ இது என்ன டேட்டாமா? அன்குரூப்டு டேட்டா. இதில் எழுதிடலாம் அன்குரூப்டு டேட்டா. ஓகே, அன்குரூப்டு டேட்டாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அன்குரூப்டு டேட்டாவில் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் இல்லையா? இதில் எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் ஆகாது. ஏன்னா கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ் ஆகாது. மீன்ஸ் ரொம்ப வந்து பெரிய நம்பர். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மீன் மெத்தடும் அப்படி தான்மா. ஏன்னா அது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது. அதாவது அந்த நம்ம கொடுத்துருக்க இதை வந்து டேட்டாவை கொஞ்சம் சின்னதாக்க வேண்டிய நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னா அசியூம்டு மீன் இல்லைனா ஸ்டெப் டிவியேஷன். இதில் ஸ்டெப் டிவியேஷனில் வந்து மீனிங்னா ஸ்டெப் டிவியேஷனாக என்னென்னா ஒவ்வொரு டேட்டாக்கு இடையில உள்ள ரேஞ்ச் இருக்கலாம், அது சேமாக இருக்கணும். இப்போ சேமாக இருக்குதா பார்க்கும்போது தெரியுது. 25க்கும் 29க்கு இடையில டிஃப்ரென்ஸ் வந்து 4, 29க்கு 30க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. ஸோ நமக்கு சேமாக இல்லை. ஸோ நம்ம ஸ்டெப் டிவியேஷனை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அசியூம்டு மீன் மெத்தட் கரெக்டாக இருக்கும். இப்போ எழுதிடலாமா? அசியூம்டு மீன் மெத்தட். அசியூம்டு மீன் மெத்தட் இது தேர்டு. சரியாம்மா? இதுக்கான ஃபார்முலா எக்ஸ்பிளேஷன் எல்லாம் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். மேலே பிளிங்க் ஆகக்கூடிய ஐ பட்டனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. மொத்தம் n ஈக்குவல் என்னமா, அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? 10 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் எக்ஸ்ஐ எடுத்து எழுதலாம். எக்ஸ்ஐங்கிற டேட்டா ஃபஸ்ட்டு 25, 29, 30, 33, 35, 37, next 38, 40, 44 and 48 இல்லையா? 10 டேட்டாஸ். இப்போ நமக்கு இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு root of summation di square by n minus summation di by n the whole square. எப்பவுமே the whole squareங்கிறது செகண்ட் டேர்முக்கு தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம di எழுதலாம். di ஈக்குவல் டு xi மைனஸ் a. ஏன்னா இது வந்து அசியூம்டு மீன் மெத்தட். அப்போ அசியூம்டு மீன் மெத்தட்னா நம்மளாவே ஒரு நம்பரை அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 10 டேட்டா இருக்கிறதுனால மிடில் நம்பர் எடுக்கலாம். மிடில் நம்பரில் என்ன வரும்? 3. இந்த 2 நம்பர் வரும் இல்லையாம்மா? இந்த 2 நம்பரில் 35 நம்ம எடுக்கலாம். எது எடுத்தாலும் சரி தான். 35 தான் இல்லை, 33 கூட எடுக்கலாம். நம்ம கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதை நம்ம வந்து ஈக்குவலஸ் ஆயிரும். அதனால் அதுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் வந்து xi மைனஸ் 35 ரெண்டால் எழுதுறேன். நம்ம எடுக்கக்கூடிய அசியூம்டு வந்து ஏங்கிறது என்ன? 35. அப்போ இதில் எழுதலாமா? 25 மைனஸ் 35னா மைனஸ் 10, 29 மைனஸ் 35னா மைனஸ் 6, 30 மைனஸ் 35னா மைனஸ் 5, 33 மைனஸ் 35னா மைனஸ் 2. இங்கே 0 வரும். 37 மைனஸ் 35னா 2, 38 மைனஸ் 35னா 3, 40 மைனஸ் 35னா 5, நெக்ஸ்ட்டு 44 மைனஸ் 35னா 45 அப்படின்னா 9, நெக்ஸ்ட்டு 48 மைனஸ் 35னா 45, 10, 12 வருமோ? 35, 13 வரும் இல்லையாம்மா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர் இல்லையாம்மா? டிஐ ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. டிஐ ஸ்கொயர் தான் ஃபார்முலாவில் இருக்குது. டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 10 ஸ்கொயர்னா 100, மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஸ்கொயர் எடுக்கும்போது. 6 ஸ்கொயர்னா 36, 5 ஸ்கொயர்னா 25, 2 ஸ்கொயர்னா 4, இங்கே 0 தான், இங்கே 4, இங்கே 9 நமக்கு, இங்கே 5 5 சார் 25, நெக்ஸ்ட் 9 9 சார் 81, 13 13 சார் 169. ஓகேம்மா? இப்போ நம்ம சமேஷன் டிஐ ஏன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது இல்லாமல் மைனஸ். ஸோ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்னமா வரும்? கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன வரும்? 16, 20, 21, 23 மைனஸ் 23. இப்போ நமக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 5, 13, 39, 19, 20, 22, 27, 30, 32 இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன வரும்? 32, 23, 33. அப்போ நமக்கு 9 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும்.
நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஏன்னா சமேஷன் டிஐ ஸ்கொயர் நமக்கு தேவை. பார்க்கலாமா? 9, 10, 15, 24, 28, 32, 37, 40, 43. நெக்ஸ்ட் 4 இருக்குது. 10, 20, 20, 25. நெக்ஸ்ட் 2, 3, 4, 453. ஓகேம்மா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் இல்லையா? அப்போ நமக்கு 453 வரும். 453 டிவைடட் பை என்னோட வேல்யூ நமக்கு 10 இல்லையா? 10 மைனஸ் சம்மேஷன் டிஐனா 9. இப்போ 9 டிவைடட் பை 10 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 453 பை 10 அப்படி இருக்குட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா டினாமினேட்டர் 10 இருக்கிறனால அந்த ரேஷியோவில் கொண்டு வந்துடலாம். அப்போ 81 பை 100. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் 100 வரும் இல்லையாம்மா? 100ல் 10 வந்து 10 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4530 மைனஸ் 81. அப்போ ரூட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 100 ரூட்டுக்குள்ளே இருக்கனால நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? 1/10 ஆகும். ரூட் 10 100க்கு வந்து 10. ஸோ ரூட் ஆஃப் இப்போ என்ன வரும்? 4530 இதில் போட்டுடலாம். 4530 81. இப்போ என்னமா வரும்? 9 2 இருக்கும் இல்லையா? அப்போ 12 8னா 4 4 4 4 4 449. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லாக் புக் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறது. பட் இதில் வந்து நமக்கு மோர் தென் 100 ஆயிடுச்சு. லாக் புக்கில் வந்து 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபாலோ பண்ணலாமா? லாங் டிவிஷனில் போட்டுடலாம். ஓகேம்மா. 4 4 4 9. இப்போ நம்ம 2 டிவிஷனாக பிரிச்சிடலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால டபுள் நம்பராக நம்ம பிரிச்சிடலாம். 44ல் என்ன நம்பர்மா வரும்? 7 7 சார் 49. அப்போ எக்ஸிட் ஆயிரும். அப்போ 6 போட்டுடலாம். அப்போ 6 6 6 ஆர் 36. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். என்ன வரும்? 36 40 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 8 வரும் இல்லையா? 8 இந்த 2 நம்பரையும் நம்ம அப்படியே இறக்கலாம். 49. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போடலாம்னா இந்த 6 அப்படியே போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வருமா? 12 கிடைக்கும். 12 இந்த இடத்துல என்ன நம்பர் போட போகிறோம்னா அதே நம்பரை போட்டு தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 12 கூட இல்லை எந்த நம்பர் ஒரு 5 போட்டு பார்க்கலாமா? 25 2 12 நெக்ஸ்ட்டு 12 5 6 இல்லையாம்மா? ஆக்சுவலாக இன்னொரு நம்பர் கூட போடலாம். அப்போது இது நம்ம வேண்டாம். அப்போது 125 × 6 சாரி 126 போட்டு பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல 6 போட்டு பார்க்கலாம். நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். 6 6 ஆர் 36 3 12 15 மீதி 1 7 கரெக்டாக வருது இல்லாமல் 756 வருது பாருங்கள். 756 அதாவது 6 இந்த இடத்துல 6 இந்த இடத்துல நம்ம 6 போட்டிருக்கோம். அப்போ 756 நமக்கு வந்திருக்கு. சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 3. நெக்ஸ்ட்டு 14ல் 5 போயாச்சுன்னா 9. 93ல் நம்மளால் இப்போ நெக்ஸ்ட்டு 66 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 66 × 2 அப்போ என்னமா வரும்? 66 × 2னா இது 132. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் போட போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 2 0 சரியாம்மா? இந்த 2 0 வந்து பாயிண்ட் வச்சுட்டு 2 0 போடலாம். இந்த மாதிரில 2 0 நம்ம கீழே இறக்கணும் சரியாம்மா? ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால நம்ம 2 நம்பராக தான் இறக்கணும். இப்போ 132 கூட எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த ரேஞ்சில் வரும்னு பார்க்கலாம். 132னா 1000 இல்லையாம்மா? அப்போது 1003 வந்துச்சுன்னா 7 வரைக்கும் போட்டால் வருமா? 7 போட்டு பார்க்கலாம். 132 7 அப்போது 7 7 49 4 18 1 22 2 இல்லைம்மா இது வருதா? ஆமாம் வருது இல்லையாம்மா? ஓகே ஆன்சர் கிடைக்குது இல்லையா? ஏன்னா இதுக்கு மேலே போட்டாச்சுன்னா நமக்கு 1000 எக்ஸிட் ஆயிரும். அப்போ இதுதான் கரெக்ட். அப்போது 7 போட்டுட்டு 9 2 18 9. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்படியே ஸ்டாப் பண்ணால் கூட போதும். நமக்கு அப்ராக்சிமேட்டாக வந்துருச்சு இல்லாமல் வேண்டாம் அப்படி விட்டுடலாம் என்னம்மா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 66.7. இதில் வந்து நம்ம லாக் புக் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து லாங் டிவிஷன் தான் இந்த மெத்தட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/10 × 66.7 இல்லையா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா டிவைட் பை 10 அப்படின்னா என்னன்னா இந்த நம்பர் ஒரு நம்பர் முன்னாடி வரும். அப்போ 67. இப்போ நம்ம எப்படி முடிக்கலாம்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படி முடிச்சிடலாம் 6.67 சரியாம்மா? இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர்.